நண்பர்களே வணக்கம். நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ, ஸ்டார் ஹெல்த் சீனியர் சேல்ஸ் மேனேஜர். சார், சூப்பர் ஸ்டார் பாலிசி ஸ்டார் ஹெல்த்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த சூப்பர் ஸ்டார் பாலிசியை இவ்வளவு ரொம்ப பிரமாதமா பேசிக்கிறாங்க அப்படின்னா, நான் ரெண்டு மூணு விஷயங்களை சொல்றேன். ஃபர்ஸ்ட், நோ ப்ராடக்ட் இன் திஸ் வேர்ல்டு லைக் திஸ். சார் அப்படின்னு என்ன சார்? உலகத்திலேயே இப்படி ஒரு ப்ராடக்ட் இல்லை சார். இந்தியாவுன்னு நான் சொல்ல, தமிழ்நாடுன்னு சொல்ல, ஆசியாவுன்னு சொல்ல, உலகத்துல இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடையாது. தெளிவா சொல்ல முடியும். பிகாஸ் ஆஃப் இவ்வளவு பெனிஃபிட்டை ஒரே பாலிசியில பேக் பண்ணி நிறைய பெனிஃபிட்டை, சூப்பரான சில பெனிஃபிட்டுகளை எக்ஸ்ட்ரா பிரீமியம் வாங்காம கொடுக்குறாங்க. அதுதான் இந்த பாலிசியை நான் சொல்றேன், உலகத்தில் இப்படி ஒரு பாலிசி இல்லைன்னு. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் ரெண்டு மூணு சொல்றேன் சார். லிமிட்லெஸ் கவர் இன்பில்டு. லிமிட்லெஸ் கவர் இன்பில்ட்னா என்ன சார்? சார் 10 லட்ச ரூபாய் பாலிசி நீங்க வச்சிருக்கீங்க. நீங்க என்ன மைண்ட்ல நினைச்சிருப்பீங்க? சார் எனக்கு 10 லட்சம் இருக்கு சார், 11 லட்சம் வந்தா 1 லட்சம் நான் கட்டணும், 20 லட்சம் பில் வந்துச்சுன்னா 10 லட்சம் நான் கட்டணும். ரொம்ப மேஜரான ஒரு ஆக்சிடென்ட் அல்லது ஒரு பெரிய வியாதி வந்து 1 மாசம் 2 மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்தா ஒரு நாளைக்கு ஐசியூல 1 லட்சம் வாங்குவான். 30 நாள் இருந்தீங்கன்னா 30 லட்சம், 20 லட்சம் நீங்க கட்டணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அது போய் இந்த பாலிசியில் அப்படி இல்லை. எப்படி சார்? 10 லட்சம் பாலிசி வச்சிருக்கீங்க, எப்பவெல்லாம் அதிகமா போகுதோ ஒரு தடவை நீங்க இந்த லிமிட்லெஸ்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சந்தேகம் வரும்? ஒரு தடவை தானே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தடவை தான் பில்லு கண்ணா பின்னான்னு போகும். 10 லட்சம் வருது, 50,000 மட்டும் கட்டிட்டு போயிருங்க, 10 லட்சம் நாங்க கொடுத்துறோம். அந்த கவர் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் எப்ப போகுதோ அப்ப மட்டும் இந்த கவர் யூஸ் பண்ணுங்க. சார், வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன பாலிசி எடுத்துக்கலாம், புதுசா ஒண்ணு எடுத்துக்கலாமாங்கிறது அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் சார். ஃபர்ஸ்ட் ஒன் டைம் இருக்கு. அப்ப நீங்க என்ன நினைச்சுக்கலாம், நான் வச்சிருக்கிறது 10 லட்சம் பாலிசி இல்ல, 10 கோடி பாலிசியா இருந்தாலும் ஓகே, 10 கோடி செலவு இருந்தாலும் ஓகே ஆகிற பாலிசி. லிமிட்லெஸ் கவர் இன்பில்ட், எக்ஸ்ட்ரா பிரீமியம் கட்ட வேண்டாம். நான் மெடிக்கல் கவர் இன்பில்ட். நான் மெடிக்கல் கவர் இன்பில்ட்னா என்னங்க சார்? ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு நிறைய மெடிக்கலை தாண்டி நான் மெடிக்கல் செலவு மட்டுமே 20% போடுறான் சில ஹாஸ்பிட்டல்ல. ஃபுட்டு முதல் கொண்டு இந்த பாலிசியில கவர் ஆகும். அப்படின்னு என்ன? இன்பில்டா கவர் ஆகும். எக்ஸ்ட்ரா பிரீமியம் கட்டணும் சார், கட்ட வேண்டாம், இன்பில்டா நான் கவர் பண்ணி கொடுத்துட்டேன். ஆயுஷ் இன்பில்டு. சார், இங்கிலீஷ் மெடிசன் கிடையாது, ஆயுர்வேதிக், யுனானி, சித்தா, ஹோமியோபதி, யோகா, எவ்ரிதிங் கவர்டு. அதுக்கும் லிமிட்லெஸ் கவர் உண்டு, சம் அஷ்யூர்ட் உண்டு, நோ ப்ராப்ளம், அதுவும் இன்பில்ட். சார், ஓபி கவர் இன்பில்ட் கொடுத்துருக்கான் சார். வாட் இஸ் ஓபி கவர்? சார், நீங்க ஒரு அட்மிட் ஆயிருக்கீங்க, டிஸ்சார்ஜ் ஆனோடனே குறைஞ்சது 4 ரிவ்யூ 5 ரிவ்யூ வரணும், 10,000 20,000 மெடிசன் வாங்க வேண்டியது இருக்கும். அட்மிட் ஆக மாட்டீங்க, ஒரு தடவை அட்மிட் ஆனா போதும். அடுத்தது 6 மாசத்துக்கு நீங்க அட்மிட் ஆகலினாலும் ஓபி பார்த்துக்கலாம். அட்மிட் ஆகாதுக்கு முன்னால 1 மாசம் 1.5 மாசம் 2 மாசத்துல ஓபி பார்த்துருந்தீங்களா, அந்த ஓபியும் கவர் பண்ணிக்கலாம். ஓபிய அட்மிஷனுக்கு முன்னாலையும் அட்மிஷனுக்கு அடுத்து வர்ற அந்த 6 மாசம் 180 நாளைக்கு கவர் பண்ணி தர்றோம். ஓபி கவர் பண்ணி தர்றோம் இந்த பாலிசியில. தட் இஸ் இன்பில்ட். எக்ஸ்ட்ரா பிரீமியம் கட்ட வேண்டாம். சூப்பரான ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். ஏஐ ஃபேஸ் ஸ்கேனர் இந்த பாலிசி போடுறவங்களுக்கு ஆப் இருக்கு. அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, முகத்தை ஸ்கேன் பண்ணீங்கன்னா முகத்துல என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சு உடம்புல என்ன பிரச்சனைங்கிறத ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். இதை யூஸ் பண்ணலாம் சார். இதெல்லாம் செம்மையான பெனிஃபிட், எங்கும் கிடைக்காத பெனிஃபிட். இதெல்லாம் இன்பில்டா இருக்கு சார். நண்பர்களே, இன்னும் நிறைய இன்பில்ட் இருக்கு, அதை நான் சொல்ல, இதெல்லாம் கேட்சிங், அதனால சொல்றேன். சரி சார், காசு கொடுத்தா நான் சில விஷயங்களை வாங்க முடியுமா சார்? இந்த பாலிசியில வாங்கலாம். மற்ற கம்பெனி பாலிசியில இந்த பெனிஃபிட் இருக்குதான்னு எனக்கு தெரியல. நம்ம கம்பெனிலேயே சில பாலிசிகள் இந்த பெனிஃபிட் இல்லை. ஒரு பிஇடி, எனக்கு ஒரு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, ஹார்ட் பிரச்சனை இருக்கு, என்னவோ இருக்கு சார், அதை கண்டு நான் பயந்துட்டு இருப்பேன். இந்த பாலிசியில பயப்படாதீங்க. ஏட் ஆன் கவர் கொஞ்சம் பிரீமியம் கொடுத்தீங்கன்னா அதையும் நான் கவர் பண்ணி தரேன். எப்ப இருந்து? 31வது நாள் இருந்து கவர் பண்ணி தரேன். தட் இஸ் கால்ட் அ குயிக் ஷீல்ட். பயப்பட்டு இருக்கிற எந்த வியாதியும் அதை எங்கிட்ட கொண்டு வாங்க, சொல்லுங்க, நாங்க அனலைஸ் பண்றோம்.
ஓகேன்னு சொன்னா குயிக் ஷீல்டு கவரேஜ் கொடுக்குறோம், கொஞ்சம் பிரீமியம் எச்சா கட்டுங்க. 31வது நாள் இருந்து அதை பார்த்துக்கலாம் சார். சுகர் பிபி பார்த்துக்கலாம், அதை நான் பண்ணி தர்றேன். அடுத்தது நோ கிளைம் போனஸ். சார் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. 10 லட்சம் நான் பாலிசி எடுத்துட்டேன், எனக்கு அன்லிமிட்டெட் பெனிஃபிட் ஒரு டைம் உண்டு, எனக்கு போனஸ் ஆக்சுவலா தேவையில்லை. எதுக்கு ஏறணும், நான் தான் ஒரு தடவை நல்லா யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். நோ ப்ராப்ளம். அதையும் தாண்டி எனக்கு நோ கிளைம் போனஸும் வருஷம் வருஷம் ஆட் ஆகணும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் பிரீமியம் எக்ஸ்ட்ரா கட்டுங்க. வருஷம் வருஷம் உங்களுக்கு நான் என்ன பண்றேன், போனஸ் சேர்த்து கொடுக்குறேன். இன்டர்நேஷனல் இ ஒப்பீனியன். சார் ஒப்பீனியன்ங்கிறது இன்னைக்கு செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் சில வியாதிகளுக்கு ரொம்ப மஸ்ட் சார். இந்த பாலிசியில என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் பிரீமியம் எச்சா கட்டுங்க, இன்டர்நேஷனல் இ ஒப்பீனியன் சொல்லி கொடுக்குறேன். நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், முதல்ல நான் சொன்னது ஆட்டோமேட்டிக்காவே வந்துருச்சு, நீங்க பணமே கட்ட வேண்டாம். எதெல்லாம் வந்துருச்சு, லிமிட்லெஸ் கவர் உள்ள வந்துருச்சு, கன்சியூமபிள் உள்ள வந்துருச்சு, அந்த ரெண்டும் உள்ள இருக்கு. என்ன இருக்குங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆயுஷ் கவர் உள்ள இருக்கு, ஓபி கவர் உள்ள இருக்கு, இது எல்லாமே உள்ள இருக்கு. இது வேணும்னா இந்த பெனிஃபிட் எடுத்துங்க. இதுக்கப்புறம் ஒரு அட்டகாசமான பெனிஃபிட் இந்த பாலிசியில் இருக்கு சார். சார் லாங் டேர்ம் பாலிசி கொடுக்குறோம் சார். நிறைய இடத்துல இந்த பெனிஃபிட் இல்லை சார். இன் லாங் டேர்ம் பெனிஃபிட் சார் 5 வருஷத்துக்கு பாலிசி கொடுக்குறேன். உங்க ஹெல்த் எப்படி ஆகும் என்ன அதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க. உங்களுக்கு 5 வருஷம் நான் பாலிசி கொடுக்குறேன், இன்னைக்கே கொடுக்குறேன். ஏன் சார் அட்வான்ஸா நான் அத்தனை வருஷத்துக்கு பணம் கட்டணும்? நண்பர்களே 10% வட்டி கொடுக்குறேன் சார் இந்த பாலிசி. சார் 5 வருஷம் நீங்க பாலிசி எடுத்தீங்கன்னா 10% வட்டி நீங்க பிக்சட்ல டெபாசிட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா தான் கிடைக்கும். நான் மெடிக்ளைம் பாலிசி எடுத்தா 10% கொடுக்குறேன் சார் அட்வான்ஸா. இப்பவே கழிச்சு கட்டிக்குங்க சார். சார் 50,000 வருஷத்துக்கு சார், 5 வருஷத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா என்ன சார் ஆச்சு, 2.5 லட்ச ரூபா கட்டணும் சார். சார் கிட்டத்தட்ட 25,000 இப்பவே நான் டிஸ்கவுண்ட் போட்டேன், 2.25 லட்சம் கட்டுங்க போதும். பேங்க்ல 50,000 ரூபாய் போட்டுருந்தீங்கன்னா 5வது வருஷம் உங்களுக்கு 25,000 வட்டி கிடைக்கும். நான் இப்பவே கொடுத்துட்ட வட்டியை 10% அட்வான்ஸா கிடைக்கும். எல்டிபி எடுத்துட்டீங்கன்னா 1 to 5 இயர் கொடுக்குறேன், 5 வருஷத்துக்கு கொடுக்குறேன். பீஸ் ஆஃப் மைண்ட், 5 வருஷத்துக்கு நீங்க பீஸ் ஆஃப் மைண்டா இருக்கலாம் சார். எப்படி 5 வருஷத்துக்கு நீங்க பீஸ் ஆஃப் மைண்ட், கவலையே படாதீங்க, நான் கவரேஜ் இருக்கேன்னு இருங்க. 2வது பிரீமியம் இன்க்ரீசிங் ரிஸ்க் இல்ல. பிரீமியம் இன்க்ரீசிங் ரிஸ்க்னா என்ன சார், 5 வருஷத்துக்கு கண்டிப்பா 2 தடவையாவது பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகும், சாதாரணமா நான் சொல்றேன். அப்போ நீங்க அதுக்கடுத்த வருஷம் ஒரு 20%, அதுக்கடுத்து ஒரு 3 வருஷம் கழிச்சு 20% ஏத்துனா 40% பிரீமியம் உங்களுக்கு இன்னைக்கே மிச்சம். ஏன், நான் 5 வருஷத்துக்கு பாலிசி எடுத்துட்டேன். டோன்ட் வரி, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. பிரீமியம் இன்க்ரீசிங் ரிஸ்க் இல்ல, லேப்ஸ் ரிஸ்க் இல்ல. சார் அடுத்த வருஷம் பணம் கட்ட முடியுமா, ஞாபகம் இருக்குமா, மறந்துடுவனா, நீங்க ஞாபகப்படுத்துவீங்களா, மெயில் வருமா, மெசேஜ் வருமா, டோன்ட் வரி. 5 வருஷத்துக்கு லேப்ஸ் ஆகிற ரிஸ்க் இல்லை. 3 விஷயம் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன், இன்பில்டா இருக்குது, அன்லிமிட்டெட் கவரும் நான் மெடிக்கலும் இருக்கு சார். போதும் சார், இது போதும் சார். மெடிக்ளைமுக்கு பெய்டு வேணும்னா ஏதாவது நோய் இருந்தா ஏடான்னு வாங்கிக்கோங்க சார், இல்லையா நோ ப்ராப்ளம். அந்த 2 ஆல்ரெடி இருக்கு. எந்த கவரேஜுமே எடுக்காம சூப்பர் ஸ்டார் பிரீமியத்தை 10 லட்சத்துக்கு 5 வருஷத்துக்கு கொட்டேஷன் கொடுங்க, எடுத்துக்கங்க. உங்க லைஃப் அட்டகாசமா சேஃபா போறதுக்கு ஸ்டார் ஹெல்த் கேரண்டி.